நீங்கள் அப்போ வந்து ஸ்டார் டிவின்னு இருந்தது, அதை அமெரிக்க அரசாங்கம் நடத்தினாங்க. ஸ்டார் ப்ளஸ் ஸ்டார் டிவிலாம் அதுக்கு இணையாக நீங்கள் தொழில்நுட்பத்தை கொண்டு வந்தவர் கலாநிதி மாறன் தான். அப்போ இந்த விஷயத்தையும் சொல்லி ஆகணும். என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்தியன் பேங்கில் கோபாலகிருஷ்ணன் ஒரு சேர்மன் இருந்தார். அவர்கிட்ட தான் முதல்ல 10 கோடி ரூபா நிதி உதவி லோன் போட்டு வாங்குகிறாங்க. வாங்கி இதனுடைய இன்றைய சன் தொலைக்காட்சி நிறுவனத்தில் பல ஆயிரம் கோடி இன்றைக்கி பெரிய நிறுவனமாக இருந்தது. இதை மறைந்த இந்தியன் பேங்க் கோபாலகிருஷ்ணனை நீங்கள் ஞாபகப்படுத்துவது என்பது ஒரு பெரிய வரலாற்று உண்மை. அதெல்லாம் மறந்துட்டாங்க. இப்போ அவர் தான் நீங்கள் சன் தொலைக்காட்சியினுடைய வளர்ச்சிக்கு முற்று முழுதான காரணம். அப்போ அவர் கடைசியில் வந்து நிறைய வங்கி கடன் கொடுத்ததுக்காக சிறையில் அடைக்கப்பட்டார். நீங்கள் கலைஞர் அதோட பெரிய பாலிடிக்ஸ் பண்ணிட்டார். என்ன பாலிடிக்ஸ் பண்ணிட்டாருன்னு கேட்டிங்கன்னா, அவர் சென்னை நகர மேயர் ஆவதற்கு முயற்சி செய்கிறார். நீங்கள் தமிழ் மாநில காங்கிரஸ் மூலம் அதை கலைஞர் என்ன பண்ணுறாரு, இவர் மேயர் ஆகிட்டாருன்னா அடுத்து நீங்கள் நாடாளுமன்றம் காங்கிரஸ் ஒரு பெரிய வளர்ச்சி வந்து அதனுடைய கட்டுப்பாட்டை மீறி போயிடணும். அடுத்து வந்த ஒரு இந்தியன் பேங்க் சேர்மனை வச்சு மேலே வழக்கு தொடுத்து நிறைய வராக்கடன் இருக்குது, இவர் தவறாக மிஸ்யூஸ் பண்ணிட்டாருன்னு சொல்லி சிறையில் அடைக்கப்பட்டவர். அவருடைய வரலாறு முடிஞ்சது. சன் டிவியினுடைய வளர்ச்சிக்கு அவர் கொடுத்த முதல் 10 கோடி ரூபா தான். அதுதான் நீங்கள் திமுகவுடைய அரசியலுக்கு போடப்பட்ட அடித்தளம். கலைஞர் ஜெயலலிதா கைது காலத்தில் ஐயோ கொள்றாங்க இந்த வலையொலி இந்த செய்தி தான் தமிழ்நாட்டில் இருக்கிற 10 கோடி பேருக்கு கொண்டு போச்சு. கொண்டு போன பிறகு தான் திமுக என்ற கட்சி மீண்டும் துளிர்ப்பது, பட்டு போன மரமாக இருந்தது. மீண்டும் துளிர்ப்பதற்கு எது உறுதுணையாக இருந்தது? சன் தொலைக்காட்சி தான். சன் தொலைக்காட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கை பரப்பு தொலைக்காட்சியாக மாறிப்போச்சு. அண்ணாதிமுக செய்தியிலேயே நீங்கள்